ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நல்லா 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா 3/4 பாதம் வதங்கணுன்னே இது கூட இடித்த இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நல்லா வதங்கினோடனே 3 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா கிரேவி மாதிரி வதங்கினோடனே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா பெரிய தக்காளி சைஸ் புளி நல்லா கரைச்சி எடுத்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சு குழம்பு நல்லா திக்கானோடனே நம்ம நுணுக்கி வச்சிருக்க வெந்தய பொடி இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்கக்கூடாது, கலந்தீங்கன்னா மீன் உடஞ்சிரும். இந்த டைமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.